வணக்கம். சேரர் சோழர் பாண்டியர் எனும் மூவரசர் மடியில் தவழ்ந்த தமிழை வணங்கி கனத்த இதயத்துடன் வலிகள் மிகுந்த வரிகளாகிய ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பிலே கல்லணை கட்டிய கரிகார் சோழனைப் போல் சொல்லனை கட்டி உங்கள் காது கோப்பைகளில் கூழாக ஊற்றுகிறேன், பருகுங்கள். ஆபரேஷன் சிந்தூர் 2025. தீவிரவாதிகளை வேறறுக்க தீர்க்கமான முடிவு. இதனால் பாரதம் காணும் விடிவு. முப்படைகளுக்கு கிடைத்த சுதந்திரம். எதிரிகளை வெல்ல இது ஒன்றே ராஜதந்திரம். கரையான் புற்றென்று நினைத்த புல்லுருவிகளை அழிக்க புற்றுக்குள் இருக்கும் நாகப்பாம்புகள் சாறை சாறையாக படையெடுத்து விட்டன. தீவிரவாதிகளே, தீர்வு காணும் வரை எங்கள் படை சோர்வு காணாது என்பது நீ அறியாததா? அறிந்தும் அணையா விளக்குகளை அணைக்க பார்ப்பது உனது அறியாமையா? எங்கள் தேசம் தேசப்பற்றுள்ள தேசமடா, பெண்மையை போற்றும் தேசமடா. கங்கை யமுனை கோதாவரி என்று ஆறுகளுக்கே பேர் வைத்த நாங்கள், கங்கை யமுனை கோதாவரி என்று ஆறுகளுக்கே பேர் வைத்த நாங்கள் பெண்களின் மானத்தை காக்க மறந்துடுவோமா? போரின் பெயரை உச்சரித்தாயா? ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர் என்றால் பெண்களின் நெற்றி பிரதேசத்தில் பற்றி கிடக்கும் குங்கும சூரியன் என்று பொருள். பகல்காமில் பொட்டிழந்த தேவதைகளுக்கு கைமாறாக சூட்டப்பட்ட பெயர். அந்த பொட்டின் வலி தெரியுமா உனக்கு? பிழைக்கவே வழி இல்லாத உனக்கு இதன் வலி எப்படிடா தெரியும்? எங்கள் தேசத்து பெண்கள் 3 வேளை உணவில்லாமல் பட்டினியாக கூட இருந்திடுவர். எங்கள் தேசத்து பெண்கள் 3 வேளை உணவில்லாமல் பட்டினியாக கூட இருந்திடுவர். நெற்றியில் பொட்டென்று ஒருபோதும் தூங்கியதில்லை. பொட்டு அவள் மணாளரின் உயிர் நாடி. முப்படைகளின் கடமை வீரர்கள் கண்களில் அக்னியை சுமந்து வருகிறார்கள். முடிந்தால் முகத்தில் கை வைத்துப்பார். உன் அகத்தை கிழித்து ரத்தத்தை குடித்து விடுவர். புறமுதுகில் கை வைக்கும் முதுகெலும்பில்லா மூடர்களே, எங்கள் வீரர்களின் கண்களை நேருக்கு நேராக பார்க்கக்கூட தைரியமில்லா கோழைகளே, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம் என்று சூளுரைத்த தேசமடா எங்கள் தேசம். இத்தனை பேரை புறவழியில் வந்து சுட்ட உனக்கு நேருக்கு நேர் சுட நெஞ்சிரம் உண்டா? உரிமை கொண்டாடினால் எங்கள் கண்களில் கருணையை பாய்ச்சவும் தெரியும். நீ உரிமை கொண்டாடினால் எங்கள் கண்களில் கருணையை பாய்ச்சவும் தெரியும். எதிர்த்து நின்றால் அதே கண்களை வெந்நீராக்கி காய்ச்சவும் தெரியும். கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல் எங்கள் வீரர்களின் இதயத்திலும் ஈரம் உண்டு. அதனால் தான் எதிரிகள் எங்கள் நாட்டில் செத்து விட்டால் கூட முறைப்படி ஒப்படைப்பர். மானம் ஒன்றே பெரிதென நினைக்கும் கூட்டம் எங்கள் கூட்டம். ஈனத்தனம் இல்லை எங்களுக்கு. எதிரியா இருந்தால் கூட சுவாசிக்க ஆக்சிஜன் கொடுப்போம். தேவைப்பட்டால் இதயமும் கொடுப்போம். சீண்டி விட்டார். சீண்டிய பிறகு சிந்தனை செய்து என்ன பயன்? வினை விதைத்தவன் வினை அறுப்பார். திணை விதைத்தவன் திணை அறுப்பார். நீ வினை, நாங்கள் திணை. போராளியாக இரு, தீவிரவாதியாக அல்ல என்பது எங்கள் தேசத்தின் மந்திர சொல். புரிந்துகொள். ஜெயஹிந்த். வாழ்க பாரதம். ஓங்குக முப்படைகளின் புகழ். இப்படிக்கு நான் பிரகலாதன், இராணுவம் ஓய்வு, விருதுநகர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.